ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா ப்ரெட் தான் செய்ய போகிறோம். இந்த மசாலா ப்ரெட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கோங்க. ரஃப்பாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், டொமேட்டோ சாஸ், ஒரு 4-5 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இதோட மிளகாத்தூளும் கரம் மசாலா, சாட் மசாலா சேர்க்கணும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேனை ஹீட் பண்ணி இந்த ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பட்டரோ நெய்யோ கூட அப்ளை பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம், ரஃப்பாக நறுக்கின பெரிய வெங்காயமும், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டையும் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த சாஸ்லாம் ஊற்றி ஈவினிங் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பூண்டு எல்லாமே பாதி வதங்கினா போதும். இப்போ இந்த டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தான் நான் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரெட் ஸ்லைஸ் கூட எடுத்திங்கன்னா நீங்கள் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலாலாம் சேர்த்தோன்னா வாசனையே சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ரெட் ரெசிபிஸ் நிறையா கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான மசாலா ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.